எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சுலபமான முறையில் உப்பு கரை படிந்த பாத்ரூம் கதவை எப்படி சுத்தம் செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். 3 பொருளை வச்சு கையெல்லாம் வலிக்காமல் சுலபமான முறையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுதாங்க அந்த உப்பு கரை படிந்த பாத்ரூம் கதவு. பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு கரை படிஞ்சு போயிருக்குன்னு. நான் கொஞ்சம் ஒரு மாதமாக வீட்டில் இல்லாமல் ஊருக்கு போயிட்டேன். இது வாடகை வீட்டில் உள்ள பாத்ரூம் கதவுங்க. நம்ம எங்கேயா இருந்தாலும் அதை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அதில் அரை மூடி அளவு எலுமிச்சப்பழத்தை அதில் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஹார்பிக்கை சேர்த்துக்கிறேன். அதிகம் உப்பு கரைங்கிறதுனால நான் ஹார்பிக் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக லிக்விட் டிடர்ஜென்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 பொருள் போதுங்க, சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் பாத்ரூமில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் லைட்டாக தொட்டுக்கங்க. பாருங்கள், நான் லைட்டாக தான் உங்ககிட்ட தேய்ச்சி விட்டு காட்டுறேன். அதுலேயே அந்த கரை போகுது பாருங்கள். நான் ரொம்பலாம் கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்கலைங்க, இதே மாதிரி தான் தேய்க்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு கரை இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதே மாதிரியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விடை தொட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப கரையாக இருக்கிற இடத்துல மட்டும் இந்த லிக்விடை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு டிஷ்யூ இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல மட்டும் அதை ஒட்டி விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த உப்பு கரை நல்லா அந்த லிக்விடை இழுத்து அந்த பேப்பரில் வச்சுருக்கும். நம்ம மேலேருந்து தேய்க்கும் போது அந்த லிக்விட் எல்லாம் கீழே வடிஞ்சு ஊற்றிடும். அதுக்காக தான் நான் பேப்பரை வச்சுக்க சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கீழே மட்டும் எவ்வளவு உப்பு கரை இருக்குன்ட்டு. ஆனால் நான் ஒரு கம்பி பஞ்சு வச்சு அதை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டேன். ஆனால் கொஞ்சம் அதிகமாக அந்த இடத்துல நீங்கள் அந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கணும். மேலே ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு பாருங்கள். நான் கம்பி பஞ்சு வச்சு அதை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு எடுத்துட்டேன். அதுலேயும் நான் ரொம்ப கஷ்டப்படலைங்க, கொஞ்சம் நேரம்தான் அதையும் தேய்ச்சி விட்டேன். சுத்தமாக க்ளீன் ஆகிட்டு. நீங்கள் அதிகப்படியாக போகலைன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் பேப்பரை யூஸ் பண்ணி இல்லைனா டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஊறும்போது அதிகமாக க்ளீன் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி கம்பி பஞ்சு வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த இடம்லாம் க்ளீன் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அப்பப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கரை பிடிக்கவும் விடாதீங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்போதுமே க்ளீனாக இருக்கும். நீங்கள் எப்போதும் ஹார்பிக் யூஸ் பண்ணணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் டிடர்ஜென்ட் லிக்விடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது துணிக்கு யூஸ் பண்ணுறதை தான் சொல்கிறேன். இது அதிகப்படியான கரையாக இருக்கிறதுனால தான் நான் ஹார்பிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு தேய்க்கிறேன்னு. இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் கீழே வரைக்கும் எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன்னு. சூப்பராக க்ளீன் ஆகிட்டுங்க. இப்போ தேய்ச்சி விட்டதை நல்லா அலசி விட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் தேய்ச்சி விட்டதே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ சுத்தமாக தண்ணியை ஊற்றி அலசவும் நல்லா க்ளீன் ஆகிட்டு பாருங்கள்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று இருக்குங்க, அதையும் பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இதை நல்லா ஒரு துணியை வச்சு அந்த ஈரத்தை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. ஓரளவுக்கு தான் தொடச்சிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு மக்கில் ஒரு துணியை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு அதில் தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அந்த துணியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சிக்கங்க. இன்னும் முழுசாக காயலை. நம்ம என்ன தான் கழுவுனாலும் முடித்த பிறகு லைட்டாக அந்த பூத்து போனது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த பூத்து போனதே இருக்காதுங்க. சூப்பராக எப்போதுமே ஒரே மாதிரியே இருக்கும். அந்த வெள்ளையாக இருக்காது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே புது கதவு போல் இருக்குங்க. மேலே உங்களுக்கு லைட் வெளிச்சத்தினால சரியாக தெரியலை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி தான் மேலேயும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு. சூப்பராக ஆயிடுச்சுங்க. அடுத்தது ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற டேப்பு வந்து இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சு போய் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. எந்த அளவுக்கு உப்பு கரை படிஞ்சிருக்கு பாருங்கள். இதுவும் கஷ்டப்படாத ஒரு டிப்ஸு தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக விபூதியை சேர்த்துக்கிட்டேன். அதை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, சும்மா தான் தேய்க்கிறேன். ஆனால் ஸ்பாஞ்சில் லைட்டாக தண்ணி இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா தண்ணியில் கொஞ்சம் ஸ்பாஞ்சை நினச்சிட்டு கூட நீங்கள் அதில் விபூதியை சேர்த்துட்டு இந்த மாதிரி தேய்க்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்கலைங்க. எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ கழுவி விடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்னு. என் பசங்களே பார்த்துட்டு அப்படியே அசந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த கரையே இல்லாத அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பாத்ரூமில் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குளிக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக இருக்கும் போதே நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.